ஹை ஃப்ரெண்ட்ஸ், லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பர்த்டே அதுமா ஹிந்தி நடிகர் அமீர் கான் அவர்களோட இருக்கிற மாதிரியான இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணியிருக்காரு. அமீர் கான் அவர்களுக்கு இன்னைக்கு தான் பர்த்டே. ஸோ அதனால இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அமீர் கான் அவர்களுக்கு பர்த்டே விஷ் பண்ணி ஸ்டோரி டெல்லிங்ல உங்களுக்கு இருக்கிற பேஷன் எனக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. அண்ட் வரும் வருடங்கள்ல ஸ்கிரீன்ல இன்னும் நிறைய மேஜிக் கிரியேட் பண்ண போறோம். இன்னைக்கு இந்த ஸ்பெஷல் டேவா உங்களோட ஷேர் பண்ணதுல மகிழ்ச்சி அப்படின்னு மாதிரி போட்டிருக்காரு. அண்ட் அமீர் கான் அவர்கள் இப்ப ரஜினி அவர்களோட கூலி படத்துல வில்லனா நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். பட் உள்ள சூர்யா அவர்களுக்கு லோகேஷ் அவர்கள் சொன்ன இரும்பு கை மாயாவி படம் அமீர் கான் அவர்களுக்கு கை மாறிடுச்சு, அவர் தான் அந்த படத்துல ஹீரோவா நடிக்க போறாரு அப்படின்னு மாதிரியான சில நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சோ இப்போ இந்த லோகேஷோட ட்வீட் பாத்தீங்கன்னா அதை உறுதி பண்ற மாதிரி இருக்கு. அதாவது வரும் வருஷங்கள்லயும் ஸ்கிரீன்ல நிறைய மேஜிக் கிரியேட் பண்ண போறேன்னு போட்டிருக்காரு. சோ கூலி இல்லாம அமீர் கான தனியா ஹீரோவை வச்சு ஒரு படம் அப்போ கன்ஃபார்ம். அண்ட் முன்னாடி வந்து ரூமர் மாதிரி அது இரும்பு கை மாயாவியா இருக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னதான் லோகேஷ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல இரும்பு கை மாயாவி பண்ணாது சூர்யா சாரோட தான் அப்படின்னு மாதிரி சொன்னா கூட அதுக்கப்புறம் விக்ரம்ல அந்த ரோலக்ஸ் கதாபாத்திரம் ஹிட் ஆனதால ரோலக்ஸ ஒரு தனி படமா பண்ண போறாங்க சூர்யாவை வச்சு. சோ ரோலக்ஸ் பண்ணவே இன்னும் ஒரு 2-3 வருஷங்கள் ஆகும். சோ அதை பண்ணிட்டு இமீடியட்டா எப்படி எறும்பு கை மாயாவிய சூர்யாவோட பண்ண முடியாது. சோ அதனால அதான் ரோலக்ஸ் இருக்கே உங்களுக்கு அப்படின்னு மாதிரி சூர்யா அவர்கள்கிட்ட பேசி இரும்பு கை மாயாவி படத்தை அமீர் கானோட பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் இரும்பு கை மாயாவி ஒரு சூப்பர் ஹீரோ படம்ன்றதால பெரிய பட்ஜெட்ல எடுத்தா நல்லா இருக்கும் இன்னும். ஸோ அமீர் கான்ன்றப்போ அந்த பெரிய பட்ஜெட் இன்னும் ஈஸியா கிடைக்கும். பட் என்ன சூர்யா அவர்கள் அதில் நடிச்சா அது ஒரு தமிழ் படமா இருக்கும், ஒரு தமிழ் நடிகர் தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ அமீர் கான் பண்ணும்போது அது ஒரு வேற லாங்குவேஜ் படம் ஆயிடும், அது மட்டும்தான் ஒரு சின்ன பிரச்சனை. பட் ஓகே, ஒரு இந்தியன் படமா அதை பார்க்க வேண்டியதுதான். அண்ட் பர்த்டே ஸ்பெஷலா இன்னைக்கு கூலி டீசர் வருதுன்னாங்க, வரவே இல்லை. பை த வே லோகேஷ் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கூலியும் சரி அதுக்கப்புறம் பண்ற படங்களும் சரி தரமான படங்களா அமையட்டும். அப்படியே அந்த கைதி 2, லியோ 2, விக்ரம் 2 எல்லாத்தையும் பண்ணா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கோலிவுட் பார்த்தீங்கன்னா ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம மணி மூவி பஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.